Hi friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா STK 4191 ஸ்டேரியோ போர்டை எப்படி நம்ம மோனோ போர்டாக கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், ஏன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமலும் போகலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு டெக் சேனல் என்னோட நேம் சக்தி. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டை பற்றின டீட்டெயில் கொஞ்சம் பார்த்துடலாம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 4141 அண்ட் 4191 ஐசி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமான போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டோட சைஸே ஒரு 4 இன்ச் 4.5 இன்ச் இருக்கும். அதனால் இதில் 4191 ஐசி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே, இந்த போர்டு தான் நம்ம ஸ்டேரியோவிலேருந்து மோனோவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதில் ஸ்டேரியோ மோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பவர் கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது பவர் கனெக்ஷனுக்கு எதுவும் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் பெண்ணால் கொஞ்சம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அதை பார்த்திங்கன்னா மேலே இன்புட்டு, ஸ்பீக்கர், அவுட்புட்டு, இந்த கனெக்ஷன் டீட்டெயிலாம் நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருப்போம். செக் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் பவர் கனெக்ஷன் கொடுக்கலாம். இந்த பவர் கனெக்ஷன் கேபிளில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் ப்ளஸ் வோல்டேஜ், பிளாக் கலர் மைனஸு, ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி இருக்கும். அது கிரவுண்டு. இப்போ நம்ம இதை கனெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் எடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட் பின்னில் ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடு ஸ்பீக்கர் அவுட்புட்டில் ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அதோட இன்புட் இருக்குது. அதில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பீக்கரோட ஒரு ஒயரை தான் மாற்றிருக்கோம். அது இன்னொரு ஒயர் கிரவுண்டுங்கிறதுனால அதை அப்படியே விட்டோம். இப்போ இந்த சைடு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேரியோ மோட்லேருந்து மோனோ போர்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி நம்ம மோனோவை மாற்றலாங்கிறது சிம்பிளாக பார்க்கலாம். இந்த பொருள் பார்த்திங்கன்னா 1லேருந்து 18 வரையும் ஒரு பின் இருக்கும். அது நம்ம டைரெக்ஷன் பண்ணி அப்படியே, அதாவது ஐசி ஃப்ரண்ட்லேருந்து எண்ணிக்கணும். ஃப்ரண்ட்லேருந்து எண்ணிட்டு அப்படியே பேக்கில் ரொட்டேட் பண்ணி நம்ம 1லேருந்து 18 வரையும் பின் கவுண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக நம்பர் போட்டு வச்சுக்கலாம் ஒரு அடையாளத்துக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோனோவுக்கு ஸ்டேரியோவுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டர், 2 கெப்பாசிட்டர், அப்புறம் இன்புட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ், அவ்வளோதான். இதுதான் மோனோ போர்டுக்கு ஸ்டேரியோ போர்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாங்க பற்றி பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா ஐசியோட பேக் சைடில் 10வது பின் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான பின்னு. அந்த பின்னில் நம்ம ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம். என்ன வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 56K 56K ரெசிஸ்டர் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணோம். இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா ஸ்டேரியோவில் இருக்காது, மோனோ போர்டில் இருக்கணும். அதனால் நம்ம இந்த ரெசிஸ்டரை நம்ம ஐசியோட 10வது பின்னில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெசிஸ்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 17வது பின்னுக்கு நம்ம ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணோம். அதாவது 17வது பின்னுக்கும் இந்த ரெசிஸ்டருக்கும் ஒன்று கனெக்ட் பண்ணோம். இது என்ன வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 100EF 35 வாட்ஸில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று கனெக்ட் பண்ணுங்கள். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டருக்கும் அண்டு 17வது பின்னுக்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டர் சைடு மைனஸும் அந்த 17வது பின் சைடு ப்ளஸ்ஸும், அதாவது கெப்பாசிட்டரோட ப்ளஸ்ஸும் லெக் இருக்கிற மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை சால்ட்ரிங் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். இது என்னென்னு வேல்யூன்னு பார்த்திங்கன்னா 4.7EF அண்டு 63 வாட்ஸில் ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த கெப்பாசிட்டரை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐசியோட 1வது பின்னுக்கும் 3வது பின்னுக்கும் விற்கிற மாதிரி நம்ம இந்த கெப்பாசிட்டரை சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியது தான். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ இன்புட், அதாவது பார்த்திங்கன்னா மோனோ போர்டுக்கு ஒரு இன்புட்டு தான் இருக்கும், ஸ்டீரியோவுக்கு தான் 2 இருக்கும். அதனால் நம்ம ஒரு இன்புட் கிரவுண்டு, அதாவது பிளாக் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம். அண்டு இந்த கெப்பாசிட்டரோட மைனஸ் பகுதியை 1வது பின்லையும் ப்ளஸ் பகுதியை 3வது பின்லையும் இருக்கிற மாதிரி நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டு மோனோ போர்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம மோனோ போர்டாக மாற்றிட்டோம். இந்த போர்டு 4141 ஐசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 4191 ஐசிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த போர்டுக்கான எல்லா பவர் கனெக்ஷனும் நம்ம கொடுத்துடலாம். ஸ்பீக்கர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா
நாம் ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப ஸ்பீக்கருக்கு கிரவுண்டு கொடுக்க தேவையில்லை. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட 2 ஒயரை கொண்டு வந்து நம்ம 2 ஸ்பீக்கர் அவுட்புட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். கிரவுண்டில் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னால் 10வது பின்லையும் 13வது பின்லையும் நம்ம ஒரு ஸ்பீக்கர் லைனை கொண்டு வந்து அதில் கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மோனோபோலில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் இன்புட் எடுக்கும். அதேமாரி இதில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு எடுக்காது, ரைட் சைடு மட்டும் தான் எடுக்கும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு வந்து இன்புட் எடுக்காது. ஏன்னா இந்த சைடு தான் நம்ம வந்து கெப்பாசிட்டர் போட்டு பிளாக் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதிய நண்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.